மற்றும் ஒரு அண்மை தகவலாக பார்ப்பது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் அறிவிக்கப்படாமல் மின்வெட்டு நிகழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக அங்குள்ள பொதுமக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். வெம்பக்கோட்டையில் உள்ள மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்குள்ள கிராம மக்கள் போராட்டம் மேற்கொண்டிருக்கின்றனர். கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ந்து மின்வெட்டு நிலவுவதாகவும் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே மீனாட்சிபுரம் கிராமத்தில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டிருப்பதாக அங்கு உள்ள மக்கள் அவதியடைந்தது மட்டும் இல்லாமல் பல புகார்களை தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் அங்கு எடுக்கப்படவில்லை என அங்கு உள்ள கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சென்னையில் பல இடங்களில் இந்த மின்வெட்டு நிகழ்ந்து வருவதாக பலர் சமூக வலைதளங்களில் புகார்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே மீனாட்சிபுரத்தில் கிராமத்தில் அறிவிக்கப்படாமல் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மக்கள் அவதியுற்றிருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ந்து இந்த மின்வெட்டு நிலவுவதாகவும் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அந்த கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக பார்க்கிறோம். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் உள்ள மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது விருதுநகர் செய்தியாளர் காளீஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காளீஸ்வரன். இந்த மின்வெட்டானது கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து நடப்பதாக அங்கு உள்ள மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரம் என்ன? அங்கு உள்ளவர்கள் என்ன மாதிரியான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள்? நிச்சயமாக பிருந்தா, பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் வெம்பக்கோட்டை பகுதியில் மீனாட்சிபுரம் கிராமத்துல அதாவது தொடர்ந்து வந்த இரவு நேரங்களும் சரி பகல் நேரங்களும் கடந்த 2 வாரங்களாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு தொடர்ந்து நிகழ்கிறது. இந்த மின்வெட்டானது அதாவது 1 மணி நேரம் மின்சாரம் வந்ததுன்னா பல மணி நேரம் மின்சாரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்களை பலமுறை அந்த பகுதி மக்கள் அந்த மின்வாரிய ஊழியர்கள் கேட்டபோது சரியான பதில் வராததால் தற்பொழுது அந்த கிராமம் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தற்பொழுது வெம்பக்கோட்டையில் அருகே உள்ள துணை மின் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு இந்த போராட்டமானது காலையிலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மின்வாரிய ஊழியர்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மின் வழங்கக்கூடிய நடவடிக்கைகள் தற்போது எதுவும் எடுக்காததால் அந்த மக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாகின்றனர். அதனால் தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் 100 கிராம மக்கள் தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது காளீஸ்வரன், காலையிலிருந்து இந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது மணி சரியாக 12:30 ஆகியிருக்கிறது. இதுவரை அதிகாரிகள் தரப்பில் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? அங்கு உள்ள நிலவரம் என்னவாக இருக்கு? நிச்சயமாக பிருந்தா, பாத்தீங்கன்னா காலையில இருந்து அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர்களுக்கு தொடர்ந்து அதாவது அவங்களுக்கு வழங்க வேண்டிய மின்னை சரி செய்து கொடுக்க முடியாமல் அந்த அதிகாரிகள் திணறு வருகின்றனர். கேட்டால் உங்களுக்கு மின்சாரம் விரைவில் வரும் என்றுதான் கூறுகிறார்கள். எப்போது வரும், அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு எப்போது மின்சாரம் கிடைக்கும் என்று இதுவரை சொல்லாதால் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து அந்த மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது வரை போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிருந்தா, அலட்சியமற்ற அதிகாரிகளின் பேச்சும் அலட்சியமற்ற தாவேக அரசின் ஆட்சியும் தான் இப்போது பார்க்க முடிகிறது. விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி காளீஸ்வரன்.